தொலைதூர பழங்காலத்தில் அஸ்தினாபுரம் அரசாங்கத்தின் காடுகளில் ஏகலைவன் என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் சுறுசுறுப்பும் தைரியமும் கொண்டவன். ஆனால் வில்வித்தை கற்க வேண்டும் என்ற ஆசையால் மகிழ்ச்சியற்று இருந்தான். துரோணாச்சாரியாரின் சீடனாக ஆக விரும்பி ஏகலைவன் குருகுலத்திற்கு சென்றான். ஆனால் துரோணாச்சாரியார் அவனை சீடனாக ஏற்க மறுத்தார். மனமுடைந்த ஏகலைவன் தனது குருவாக பாவித்து தினமும் பயிற்சி செய்யத் தொடங்கினான். காலப்போக்கில் அவன் சிறந்த வில்லாளியாக மாறினான். ஒரு நாள் ஏகலைவன் அற்புதமான வில்வித்தையை நிகழ்த்தினார். துரோணாச்சாரியார் அவனை பார்த்து, "உன் குரு யார்?" என்று கேட்டார். ஏகலைவன் துரோணரே தன் குரு என்று கூறினார். துரோணர், "உனக்கு குரு தட்சணை வேண்டும்" என்று கேட்டார். ஏகலைவன், "நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன்" என்று உறுதியளித்தான். துரோணர் அவனின் வலது கை கட்டை விரலை கேட்டார். ஏகலைவன் தயங்காமல் தன் கட்டை விரலை துண்டித்து துரோணரிடம் சமர்ப்பித்தான். துரோணர் அவனை ஆசீர்வதித்தார். "நீ கட்டை விரல் இல்லாமலேயே சிறந்த வில்லாளியாக போற்றப்படுவாய்." ஏகலைவன் கட்டை விரல் இல்லாமலேயே மற்ற விரல்களை கொண்டு பயிற்சி செய்து பெரும் வில்லாளியாக புகழப்பட்டான். இன்று ஏகலைவன் குரு பக்தியிலும் வீரத்திலும் தலை சிறந்தவனாக மகாபாரத காவியத்தில் போற்றப்படுகிறான். இது போன்ற குட்டி ஸ்டோரிஸ்களை நீங்க பார்க்க விரும்பினால் எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம். இது போன்ற மேலும் பல கதைகள் உங்களுக்கு காத்திருக்கின்றன.